இயேசு மதத்துக்காக வரவும் இல்லை, இயேசு மத தலைவரும் அல்ல, மதத்தை ஸ்தாபிக்கவும் இல்லை, மத கொள்கைகளை இயேசு பேசவும் இல்லை. அவர் உலகத்தின் ரட்சகர். எல்லாருக்கும் அவர்தான் ரட்சகர். அல்லேலூயா. எல்லாரையும் ரட்சிப்பதற்காக சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். அதனால்தான் அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதனால மதத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால யாரையும் நம்ம மதம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. என்னை யாரும் மதம் மாத்தல, எனக்கு காசு கொடுத்த மிரட்டிய மதம் மாத்தல. இயேசு எனக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார், நான் ரட்சிக்கப்பட்டேன், அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றி இருக்கிறார், அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க. என்னை ரட்சித்திருக்கிறார், அவருடைய பிள்ளையா மாற்றி இருக்கிறார், அவ்வளவுதான். அதனால மதம் மாற்றுவது நம்முடைய வேலை இல்லை. நீங்க மதம் மாற்றோன்ற பேர்ல லட்சக்கணக்கா பணம் செலவு பண்ணி வருஷத்திற்கு 1000 பேரை கூப்பிட்டு மேடையில வச்சு பண்ணினீங்கன்னா ஒரு நாளைக்கு 1,00,000 பேரை இயேசு ரட்சித்து விடுவார். ஒன்னால 1000 பேரை தான் மதம் மாற்ற முடியும். என் ஆண்டவர் ஒரு நாளைக்கு 1,00,000 பேரை ரட்சித்து விடுவார். அல்லேலூயா. இங்க வந்ததில்ல, நம்ம யாருமே மதம் மாறல. நான் இந்து குடும்பத்துல பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய பிரதர்ஸ் 2 பேர் இன்னும் இந்துவா தான் இருக்கிறாங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க என் தம்பிமார்கள். நான் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவாங்க. நான் மதம் மாத்தணும்னா முதல்ல அவங்கள தானே மாத்திருக்கணும். நான் அவங்கள மாத்தல. மதம் மாத்துறது நம்முடைய வேலை இல்லை. இயேசு ரட்சிக்கிறான்ற செய்தியை சொல்லுகிறோம். ரட்சிக்கப்படணும், அவ்வளவுதான். நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறக்கல, கிறிஸ்தவ குடும்பத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா நான் ரட்சிக்கப்பட்டிருக்க, இயேசு என்னை சந்தித்து ரட்சித்திருக்கிறா. அப்படி சொல்றவங்க கை வைத்துங்க, நல்லா வைத்துங்க. பாருங்க, 90% நீங்க யாரும் மதம் மாறல, இயேசு ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதல் தலைமுறை இது ரட்சிப்பு. சிலர் இதை புரியாம மதமாற்றம் என்று சொல்லி தவறான காரியத்தை பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனா நாம் மதம் மாற்றுவதல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். மதத்தினால மனிதனுக்கு பிரயோஜனம் இல்லை, சுவிசேஷம் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும். அதனாலதான் ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னார். இயேசு எல்லாருக்கும் பொதுவானவர். இயேசு எல்லாருக்கும் பொதுவானவர். இந்தியாவில் ஒரு பத்திரிகை கணக்கெடுத்தாரு. இந்தியா முழுவதும் சர்வே பண்ணி கணக்கெடுத்தாங்க. உங்களுக்கு பிடித்தமான கடவுள் யார், அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யார் என்று சொல்லி கணக்கெடுத்தாங்க. 75% பேர் சொன்னாங்க இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி. அவ்வளவுதான், சிம்பிள். அல்லேலூயா. இதுல மதம் மாத்துறது என்ன இருக்குது? மதம் மாற்றம் கிடையாது. பிடிச்ச கடவுள் யாரையா, அவர் தான் ரத்தம் சிந்தினார், அவர் தான் எங்களுக்கு பிடிக்கும். இந்துக்கள் சொல்றாங்க, இஸ்லாமியர்கள் சொல்றாங்க. அதனால இந்த மதத்துக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால மதம் மாத்துறாங்கன்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசு மனதை மாற்றி கொண்டிருக்கிறார், ரட்சித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த 2015 இந்தியா முழுவதும் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக போகிறது. தேவன் தன் வல்லமை விளங்க பண்ண போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.